ஓகே. முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி, கத்தாரோட பிரைம் மினிஸ்டர். இப்போதைக்கு ஈரான் மேல அமெரிக்கா இஸ்ரேல் கோபத்துல இருக்கிறத விட கத்தார் சம கடுங்கோபத்துல இருக்கு. ஏன்னா கத்தார்ல ஈரான் பண்ணிருக்க வேலைகள் படி அடிச்சிருக்கிறதெல்லாம். இவர் என்ன சொன்னாரு, ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான எஸ்கலேஷனை ஈரான் ஒரு செகண்ட் மேல கொண்டு போயிட்டு இருக்கு. ஈரானோட அட்டாக்ஸ் இருக்குல்ல, அதில் இம்மீடியட்டா நிறுத்தப்படணுங்க. அவங்க நிறுத்துற மாதிரியே தெரியல. ஈரான் இஸ்ரேலோட இந்த கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல, இது ஒட்டுமொத்த ரீஜனையும் போருக்குள்ள தள்ளி விட்டுரும் போல இருக்கு. நாலு பின்ன நாங்களும் கையில ஆயுதத்தை எடுத்துக்கின்னு இந்த கான்ஃபிளிக்ட் வரணும் போல இருக்கு. அப்படிதான் ஃபுல்லா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டிஎஸ்கலேஷனை பத்தி ஃபுல்லா யோசிக்கணும். ஆனா யோசிக்கிற மாதிரி தெரியலையே. இந்த துயர் மிகுந்த நேரத்துல டர்க்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்களா, எங்களோட ஆயில் பிளான்ட் அடிச்சதுக்கு ஈரானை கண்டிச்சு நீங்க ஸ்டேட் பண்ண விட்டீங்களா, சந்தோஷங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ஈரானுக்கு இந்த சப்போர்ட் தான் கிடைக்கல. ஒரு நாடு கூட, இஸ்லாமிய நாடு கூட ஈரான் பக்கம் நிக்கல. ஆனா கத்தார் பிஎம் எதுக்கு நன்றி சொல்றாரு, எங்களுக்கு டர்க்கி சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ப்ரோ இந்த நேரத்தில் அதெல்லாம் தேவையான்னு கேட்டீங்கன்னா, மக்களை நாலு பின்ன பெரிய விஷயம் அது மாறுதுன்னு வைங்க, அப்ப அணி சேர ஆரம்பிப்பாங்க எந்த பக்கம் யாருன்ட்டு. அப்ப இது பெரிய விஷயமா தான் மாறும். ஆக்சுவலா இவர் இந்த பிரஸ் மீட்ல பேசினார்ல கத்தார் பிஎம், இவர் பிரஸ் மீட்டுக்கு வந்து பேசுறதுக்கு சில நிமிஷங்கள் முன்னாடி வரைக்கும் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சுங்க, அலாம் சவுண்டு. யோசிச்சு பாருங்க, அங்க ஏதாவது அட்டாக்லாம் நடந்துருந்துச்சுன்னா நிலைமை இன்னும் எவ்வளவு சீரியஸா மாறி இருக்கும்னு. இது போல த்ரெட்டை தான் அங்க இருக்க மக்கள், கத்தார் மக்கள் இப்ப ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.